இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போற? ஏன் என்ன பேப்பர்ல படிச்ச நியூஸ் மாதிரியே இருக்கே? என் தம்பியை பிளாக்மெயில் பண்ணதோல இவ விட மாட்டேன். யாரவ? செத்துடுவேன். ஏ செத்தா சாவு யாரு வேண்டாங்க? நான் வேணா வந்து சங்கு ஊதட்டுமா? யார் நீ? தோனி தான் தோனி. ஏன்டி பணக்கார பையன் தெரிஞ்சோனே வளைச்சு போட வேண்டியது, அப்புறம் அவன் வாரிசா வயித்துல வாங்க வேண்டியது, அப்புறம் செத்துருவேன் சொத்துல பாதி தான்னு மிரட்ட வேண்டியது. மரியாதை கெட்றோம். ஏ உனக்கு என்ன டீம் மரியாதை? செருப்பு பிஞ்சிரும். நீ யாரல என்ன வேலை? சொல்ல கிளம்பு கிளம்பு போ. அடே போ. ஏ சாமான் செட்ல எடுத்து கிளம்புங்க. இது யார் லேடி கிட்ட போட்டுருக்குது? இது லேடி தான் சார். லேடியா தான். ஏ போடா. ஏ போ. வெளிய போ. 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 டா வாரேன். ஏய் என்னடி வாடா டேய். அப்பா அம்மா என்னண்ணே? அவ டிராமாவுல நடிக்க வந்த புது நடிகையால. ஆமாண்ணே. நீங்க பேசிக்கிட்டு இருந்தலாம் டிராமா டைலாக்கால. ஆமாண்ணே. இதை ஏம்ல என்கிட்ட முதல்ல சொல்லல? ஏண்ணே? பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிட்டால. இந்த பாப்பா பெரிய ரவுண்டு வரும்பா. தினா 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் தான் ரிஹர்சல். நீங்க எங்கண்ணே போறீங்க? எனக்கு 1 வீக் ரெஸ்ட் தேவைப்படுதுப்பா. யாருப்பா இங்க தினகரன்? அவன் தான் தினகரன். அப்ப நீங்க? நான் தினத்தந்தி. போங்க. அவதான் ஜட்ஜ்னா நீங்க யாரு? நானா சப்ஜெக்ட். நான் டவாலி. பொறுக்கி ராஸ்கல். நில்லுடா டீ. டேய் ஊரே தோர்த்துது. ஐயா. திமிரு. ஏல பஸ் பெயிண்ட். டேய் ஜஸ்ட் எஸ்கேப். நீ அங்க பாரு. இங்க பாரு. ஐயோ ஓடு. அங்க போறேன் இங்க போறேன். ஐயோ மாமி கைய போட்டேன். பக்கம் வர மாட்டேன். ஏய் ஏன் அவனை துரத்துற? கனகாவ கைய பிடிச்சு இழுத்துட்டான். அவன் என்ன தப்பு பண்ணினா? கோமலா இடுப்ப பிடிச்சுட்டாண்டி. அப்படியா? குனிஞ்சு கோலம் போட்டுட்டு இருந்த கோதையை கெடுத்துட்டானே. இஷ்டம் இல்லையாடா பண்ற? பாட்டி பாட்டி கையத்தான் பிடிச்சேன். அதுக்கு போய் அபாண்டமா பழி போடுதாங்களே. குடுங்க. ஐயோ என்ன கெடுத்துட்டா யாரோ? என்னது ஒன்னையும் கெடுத்துட்டா? இது அதோட மோசமா இருக்கே. இந்த வீட்டுல போயிருமா? ஐயா என்ன கையோட வருதே? ஏ பழைய சாமான் போல இருக்கு. வேணா புடிட்டு போற கடை. தோர்க்கா வாங்க வாங்க. அடிங்க. அடிங்க. அப்பா ஐயோ இது என்ன அக்கரகாரத்து மாமியா இல்ல அடிதடி பார்ட்டியா தெரியலையா? மாட்மியா? ஐயோ என்ன இவ்வளவு பெருசா வருது? நாராயணா. ஏ அப்படியே எஸ் ஆயிர வேண்டியதாம்ல. குடு ஜூட். பொம்மனாடி கலர் வேலை போச்சா? ஐயோ வலி காணோம். விட மாட்டேன்டா உன்னை. வேண்டாம். உலக்கையால அப்படியே. எங்கட காணோம்? பக்கத்து மாமி ஆத்துல தான நுழைஞ்சா? உசுரோட இருக்கான் நான் பெத்த பிள்ளை. ஏனோ இன்னும் தகவல் வல்லே. விசாலாட்டி பாட்டி ஆத்துல போய் பாருங்கடி அசடுகளே. அந்த மாமியே சொல்லிட்டா விசாராச்சி ஆத்துல போய் வாங்கோ வாங்கோ வாங்கோ. அப்பாடா. டேய் மாட்டிண்டியாடா முண்டம். வாமா ரோசா மலர் ராசகுமாரி. என்ன இந்த குச்சியை காட்டி மிரட்டுதே? நாங்களாம் எவ்வளவு பெரிய அறுவலை பார்த்தவங்க தெரியுமா? இவ்வளவு பெருசா பார்த்தது இல்ல. ஏன் கத்திரிக்காய் வெட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அறுவாள்? நாங்க காயும் வெட்டுவோம் கையும் வெட்டுவோம்டா. போடா. போறேன் டோன்ட் வரி பி ஹேப்பி. என்ன தாத்தா சாமான வச்சு விளையாடிட்டு இருக்காத. நான் கேளு குடுடா குடு. மாமி கால் வலிக்குது. ஏன் ஆக்ஷன்ல இறங்கி நீ பார்த்தது இல்லல? இந்தா இப்ப பாரு. தங்கனே வரேன்டா பிரபா. ஓகே பை. ஐயோ டேய் நில்லு. ஏ கிழவி என்னை கட்டையில போறவனே ஏசனே இல்ல. இப்ப பாத்தியா கரண்ட்ல போயிட்டு இருக்கே. டோன்ட் வரி பி ஹேப்பி. டேய் நில்லுடா. ஓடியா நீ? இரு பறந்து வந்து அடிக்கிறேன். ஐயோ ஏமா எப்பா நாயடி பேயடி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன காயடியா இருக்கே? ஒண்ணே. ஐயோ மாமி வேண்டாம். ஐயோ ஏ மாமி மாமி அங்கன பாரு அண்ணா நிக்கலாம். அட பாவி போட்டு கொடுத்துட்டியாடா? தொலைஞ்சடா. ஐயோ மாமி வேண்டாம் வேண்டாம். உரி வச்சி அம்மா அடிச்சிட்டாளே. அம்மா குறி பார்த்து அடிக்கிறதுங்குது இதுதானாலே? உனக்கு வேணும். கல்யாண புரோக்கரோட ஓடி போயிட்டு இது நியாயமா? ஏ எப்போ ஓடி போனா? அண்ணா டயலாக்ண்ணே. ஓ டயலாக்கா? இப்ப பாருல. ஏ காந்திமதி ஏ உள்ள இது நியாயமா? நீ பாட்டுக்கு புரோக்கர் கூட ஓடி போயிட்டியே. நீ பேதியில தான் போவ. உங்ககிட்ட போய் டயலாக் சொன்ன பாருங்க. நீங்களும் உங்க பேச்சும். ஐயோ ஐயோ ஏ வேட்டியே உருவுதியே. துண்டு. ஏ என்ன இல 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 நீ பாட்டு போற. அண்ணாச்சி என்னடா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல. நெட் கட்டான் சேவல நாங்க டிராமா போடுவோம்ல, அதுக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்தோம். உங்க நாடகத்துக்கு கதை என்னடா?
சொன்னா துட்டு கொடுப்பீங்களா? எனக்கு பிடிச்சா துட்டு கொடு. அண்ணாச்சி நெசமா தானா? கதை சொல்லு சொல்லுது. அதாவது கதைப்படி நம்ம ஹீரோ எஸ்ஐக்கு யூகேல இருந்து வர்றான். அவன் அங்க படிச்சுட்டு வரான். அவன் நம்ம கிராமத்துல பெருசா ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கான். அந்த இடத்துல வில்லன் உக்கிரபாண்டி மாட்டை நிப்பாட்டி வச்சிருக்கான். அவன் மாடுங்க, இவன் ஸ்கூலுங்க. கடைசியில என்ன பண்ணிவிட்டான் அந்த உக்கிரபாண்டி, எஸ்ஐக்கு பில்லி சூனியம்லாம் வச்சு நடுத்துரு கொண்டான்ட்டான். அது மட்டும் இல்ல, அவன் கையில ஒரு ₹1 கொடுத்து இளநீ பிச்சை எடுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம எசைக்கு கையில ₹1 அப்படியே நிக்கான். அப்படியே அது மேல இடவேளன்னு போடுதோம். இது சிவாஜி கதை இல்ல? சிவாஜி கதை வேறப்பா. இது சிவாஜி கதை தான். அந்த கதை வேறப்பா. அப்படியே நான் சிவாஜி கதை சொல்லு. சொல்லட்டுமா? சூரக்கோட்டைன்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் பிறந்தாப்படி. பொறவு மெட்ராஸுக்கு வந்து ஒத்தவாட தியேட்டர்ல டிராமாக்கள்ல எல்லாம் நடிச்சாப்படி. பராசக்தின்னு ஒரு படம் சக்சஸ்னு ஃபர்ஸ்ட் டைலாக் அப்ப ஆரம்பிச்சதுதான். திரும்பி பார்க்க முடியாம திரிசூலம் வரைக்கும் எல்லாமே சக்சஸ் தான். இன்னைக்கு நடிப்புக்கே பல்கலைக்கழகம்னா அது சிவாஜி தான். கலைஞர் ஐயா கூட செலவு வச்சிருக்காரு. இதுதான் சிவாஜி கதை. நமக்கெல்லாம் தெய்வமா இருக்காரு ஐயா. பிடிக்கலையா? எம்ஜிஆர் கதை சொல்லட்டுமா? கண்டியில பிறந்தாரு. ஆடினது போதும், எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. 10 நிமிஷத்துல நான் குளிச்சுட்டு வந்ததும் ஜாதி சொல்லித்தரேன். ஸ்நானம் பண்ண போறியா? இதான் கரெக்ட் டைம். உன்னை எப்படி மடக்கிறேன்னு பார். வெங்கடேசா, என்னடா தடுமாறுற? இன்னைக்கு தான் எலக்ட்ரிக் பில் கட்ட கடைசி நாள். நீ போய் கொஞ்சம் கட்டு வந்துடுற. கொஞ்சம் இங்கே இரு, நான் போய் பணம் எடுத்து வந்துடுறேன். சோப்பு காணும் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்களோ. கசகசங்குது. ஒரு குளியல் போட்டால் தான் சரி வரும். பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க இவ்வளவு ஓப்பனா? சை. குளிரடிக்குதே. தயானா, எத்தனை நாளும் என்னை ஏமாத்தினேன். இன்னைக்கு உன் துணியெல்லாம் என் கையில நன்னா மாட்டின்டாய். ஐயோ எலே, யாரா அது? குரலை மாத்தி பேசி என்னை ஏமாத்த பாக்குறியா? நீ ஐ லவ் யூ சொல்லாம துணியை கொடுக்க மாட்டேன். நான் ஏம்ல உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்? அது ஆண்டவன் விதி. வெளியே வந்தேன் ஒரே மிதி. மிதிச்சாலும் பரவாயில்ல, நீ ஐ லவ் யூ சொல்லு. எலே, நீ அந்த மாதிரி குரூப்பாலே. நீ வெளியவே இல்ல, உள்ள வராதல. டேய் வெங்கடேசா, ஆஹா, இருமல் குரல் கேக்குதே. இவருக்கு தெரிஞ்சா திருநெல்வேலி டவுனுக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. ஏன் நேரம் இவங்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். இங்க இரு, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்ட அந்த 3 வார்த்தை தானே. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எவன்டா அது என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? அடிங்க மாவனே. எவ்வள பாத்துட்டியோ? கடவுளே 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 கடவுளே. ஆத்தாடி, அப்படின்னா பாத்துட்டேன்னு அர்த்தம். என் ஜவுளியவாது எனக்கு குடுக்கியா? குடு குடு குடு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அடி பாவி, வெக்கம் வந்துருச்சுன்னு ஓடிட்டியே. எனக்கு இங்க மானம் போய்கிட்டு இருக்கே. இந்த வீட்டுல ஒட்டு துணி எங்க இருக்குன்னு தெரியலையே. புறவாசலுக்கு வந்தா ஒட்டு துணி கிடைக்குன்னு பார்த்தா இங்க ஒன்னையும் காங்கலையாப்பா. இங்கயா? ஆத்தாடி கிடக்குங்குதே, யாரோ வர்றாங்களையா? என்னடா பண்ணணும்? இந்த கொம்பை அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா அடிச்சு கொடுத்துருங்கண்ணே. பெறத்தியார் பார்க்கக்கூடிய நிலைமையிலயா இருக்கேன். கவர் பண்ணி காப்பாத்திக்கிற வேண்டிதான். சரி கொடு. ஆனா இதாண்டா கடைசி வேலை. சரிண்ணே. இந்த இடம் ஓகேடா? அது நெஞ்சு. இது? அது வயிறு. இங்க? அது கொஞ்சம் தள்ளி. இங்க? அடிச்சுக்க ஆப்பு. ஆத்தாடி, சொந்த காலுக்கு மத்தியில பந்த காலம் நட்டிட்டு போயிட்டானே. கொஞ்சம் தப்பி இருந்தாலும் பலூன் பஸ்ட் ஆயிருக்குமையா. இது வேறையா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல இதே வேலையை நாமளே பார்த்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் அன்னி வர வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு தானடா. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஜாலி தானே. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. ஏன்டா தோனி இப்போ இந்த பாட்டை பாடுற? இது சாதா சாங் தான்ல, ஆனா இப்ப சிச்சுவேஷன் சாங் ஆயிடுச்சுல. சும்மா இருங்கடா. நல்ல பொண்ணா இல்லைன்னா அண்ணன் நிச்சயம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ பொண்ணை பார்க்காம நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்ட. பின்ன அண்ணே, என்னடா? சொல்லத்தான் நினைக்கிறேன். சொல்லாதே யாரும் கேட்டால். டே பிரபா, நீ பொண்ணை பாத்திருக்கல. அண்ணன் சொன்ன மாதிரி மூக்கு முடி எல்லாம் மகாலட்சுமி மாதிரி இருக்கும்ல. முழி ஒன்ற கண்ணே டோரியா
சென்னப்பட்டினம் போறியா போறியா? பல்லு நட சோளம் விதைக்கையில சொல்லி போட்டு போன உள்ள சோளம் விளைஞ்சி. நீங்க போய் சொல்றீங்க. அண்ணா, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. கண்டே வந்தே சொன்னே. இப்ப என்னடா சொல்றீங்க? போன இன்னுமா புரியல? அண்ணா, பீசா போன பல்பெல்லாம் டியூப்லைட்டை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா அந்த டியூப்லைட்டே பீசா போயிடுச்சா, அதை எப்படின்னா எரிய வைக்க முடியும்? இன்னும் நீ பீஸ் போன பல்பாவே இருக்கியண்ணா. இவ்வளவு சொல்லி அந்த பொண்ணையா கட்ட போற. எவ்வளவு எப்படி இருக்க? உங்க நினைப்புல ஒரு சுத்தி இழைச்சு போயிட்டேன். இன்னும் 99 சுத்தி இழைச்சாதானே ஒரு ஃபார்முக்கு வருவே. எப்ப பார்க்கும். சரி சரி, பட்டன் போடுங்க. பட்டன் எங்க போடுறது? ஐயோ, உங்க பட்டனை போடுங்க. ஏன், எதுக்கு? கட்டான உங்க மாற 4 சிரிக்கிங்க பார்த்தா பக்குன்னு இருக்குல்ல, அதுக்குதான். நீ மட்டும்தான் பாவியா? ஐயோ, பிக்கப் ஆயிருச்சுலே, பிக்கப் ஆயிருச்சுலே. டேய், நீ ஏம்ல கல்யாண வீட்டுல வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? எதை காட்டி என் டயானாவை மயக்கின? நீ காட்டினதை நான் காட்டல, நீ காட்டாததை நான் காட்டினேன். நான் காட்டினதை எதை நீ காட்டல? நான் காட்டாத எதை நீ காமிச்ச? மனசுல மனசு. யார் நீ? எங்க என்ன உள்ள உடல உன்னை வெட்டியே போடுவேன்டா. இத பாரு. இருல என்ன உங்களுக்குள்ள தாவா? அண்ணாச்சி யாரு? தாந்தோணில குணசேகரன் இருக்கானே. ஏய், செருப்பு பிஞ்சிரும். பெரிய அண்ணாச்சியா பேர் சொல்லி கூப்பிடுற? ஏய், அவன் என்னோட பங்காளியா? பங்காளியோ பகையாளியோ, இப்ப என்னல வேணும்? அவன் தம்பி கல்யாணத்துக்கு சரி மொழி செஞ்சுட்டு சாப்பிட்டு போனோம். அட கேனப்பைய பத்த கிறுக்கு பையல, கல்யாணம் நேத்தே முடிஞ்சு போச்சே, இன்னைக்கு வந்து சவுண்ட கொடுத்தா எப்படி? பத்திரிகையில அந்த மாதிரி போடலையா? ஏல, இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கையே அடிக்கலையே. இப்போ உனக்கு என்ன வேணும்? மொழி செஞ்சுட்டு சாப்பிட்டு போனோம், அவ்வளவுதானே? உள்ள நிறைய சாப்பாடு மிஞ்சி போய் கிடக்குது. வா, நல்லா சாப்பிடு, போய் வச்சுட்டு போ. நான் மானசல்ல, மொழி செஞ்சுட்டு அப்புறம் தான் சோத்துல கை வைப்பேன். நம்ம பங்காளி எவ்வளவு பெரிய மானஸ்தர்ல, அவரை போய் பிச்சைக்கார மாதிரி வெளியே நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கலாமாலே? எனக்கு நீ முதல்ல மொய்ய கொடுத்துரு, அப்புறமா உள்ள போய் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிடு. நானே உனக்கு பரிமாறுதேன். குடு. எல்லாம் நோட் எடுத்து வச்சுக்கோ, எவ்வளவு செய்ய போறான்னு தெரியும். ₹1 இதுல ஒரு ₹1, இதுல ஒரு 50 பைசா இருக்குது. மொத்தம் ₹2000 ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்கு ₹2 மொழி எழுதினான். இப்ப அவன் தம்பி கல்யாணத்துக்கு 50 பைசா சேர்த்து வச்சு ₹2000 மொழி எழுதினாதான் எனக்கு வசதி. யார் தடுத்தாலும் நான் சட்டை பண்ண மாட்டேன், சாப்பிட்டா தீருவேன். சட்டை பண்ண மாட்டியா? சட்டை இருந்தாதானே அதை பத்தி நான் பேசுவேன். சட்டை எல்லாம் பாடியை டிஸ்போஸ் பண்ணு. ₹400 ஆச்சாச்சு. கணக்கு எங்க இடிக்குது? பெட்ரோல் விலை கூடிடுச்சுலா. அப்பா, ஐயோ, அம்மா, கொலை கொலை. அண்ணாச்சி, இன்னும் செத்த நேரத்துல நான் இங்கேயே அடங்கிடுவோம் போல இருக்கு. இங்க ஒரு சமாதி எழுப்பி ஐயா தாந்தோணியார் தோட்டம், ஐயா தாந்தோணியார் தோட்டம்னு பேர் வைப்பீங்களா? பேர் வைப்பீங்களா? பேர் வைப்பீங்களா? தாந்தோணி, தாந்தோணி, தாந்தோணி. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஐயா, அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்களை எப்படி காப்பாத்துனாங்க? அவங்க மட்டும் இல்லைன்னா தண்ணி கொண்டா போடா. இருங்க, நான் கொண்டு வரேன். நான் சீக்கிரம் கொண்டாமா. ஓ, இந்த மருந்தால எல்லா பூச்சியும் காலி. அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்களே, அவங்க மட்டும் இல்லைன்னா? தண்ணி எங்கடா? தண்ணி எங்க? தண்ணி தண்ணி தண்ணி. ஐயோ, தாந்தோணிக்கு என்னாச்சு? ஐயோ, இது பூச்சி மலர்ந்து கலந்த தண்ணி. இது ஏன் தாந்தோணி கலந்துங்க? ஐயோ, ஐயா இத விடுங்க ஐயா. அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்க, அம்மா மட்டும் இல்லைன்னா? தூக்கி கிணத்துல போடுங்கடா. அவனை விடுறா. நீ போய் வண்டி எடு, இவனை ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். சரிண்ணா. சீக்கிரம். மன்னிச்சுக்கோங்க. ஏமா, யாருமா நீ? இங்க எதுக்கு வந்த? பூஜை மந்த தண்ணி கொடுத்துட்டியா? இவனை எப்படி காப்பாத்துறது? அறிவு இருக்கா உனக்கு? என்னடா தெய்வத்தை ஏன் திட்டுறீங்க? சாணியா கரைச்சி வாயில ஊத்துனா குடிச்சதெல்லாம் வெளியில வந்துட்டு போகுது. சாணியா விட்டா வெரைட்டிய வச்சு நெருப்பு கூட வைப்பீங்கடா. நான் எஸ்கேப்டா.